ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது சற்று உயர்நிலை பயிற்சியாக ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அருளிய யோக சூத்திரம். அதில் சமாதி பாதத்தில் நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு வரோம். நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இன்றைக்கு பார்ப்பது கருவுரு தத்துவம் அப்படின்னு ஒன்றை சொல்கிறாரு. அதாவது இறைவன் கடவுள் மிக மிக உயர்ந்த மாமனிதராகவே விளங்குகிறார். அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இறைவனை பொறுத்த மட்டுக்கும் இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவர் அனைவரையும் ஆட்சி செய்கின்றார். அனைத்து பொருட்களிலும் அவர் இருக்கின்றார். அனைத்துமாகவே அவர் இருக்கின்றார். இதற்கு ஒரு என்ன சின்ன உதாரணம் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம கடல் அலை, இந்த கடலிலிருந்து வரக்கூடிய கடல் அலை மேலே உயர்ந்து ஒரு அலை சீற்றம் வருது. அந்த அலை என்ன சொல்லும்னா, இந்த அலைக்கும் இந்த கடலுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் வேறு இந்த அலை வேறு அப்படின்னு இந்த அலை சொன்னால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? மாற்றோம். கடலுக்குள் இருக்கக்கூடிய தண்ணீர் கடல் முழுக்க சூழ்ந்திருக்கின்றது. அந்த கடலில் இருந்து தான் ஒரு அலை உயர்ந்து வருகின்றது. அப்போ அந்த அலையும் அந்த கடலும் வேறா அப்படின்னா இரண்டுமே ஒன்று தான். கடல் வேறு கடல் அலை வேறு அப்படின்னு நாம் மனதினால் எண்ணுகின்றோம். அதே போல் தான் என்ன சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக இருக்கக்கூடியது இறைவன். இந்த பிரபஞ்சம் உலகம் முழுக்க ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தியினுடைய சின்ன சின்ன துளி தான் நம்மளை மாதிரி மனிதர்கள், விலங்கினங்கள் எல்லாமே. பார்த்தீர்கள் என்றால் நாம் வேணால் மனதினால் மனிதர்கள் விலங்கினங்கள்னு பிரிக்கிறோமோ ஒழிய, அந்த உலகம் முழுக்க எப்படி கடல் வேறு கடல் அலை வேறு அப்படின்னு நினைத்தால் அது தவறோ, அதேபோல் இறைவன் வேறு நமக்குள் இருக்கக்கூடிய இந்த உடல் வேறு அப்படின்னு நம்ம நினைக்கிற பாருங்க, அதுவும் தவறு அப்படிங்கிறாரு. அது கருவுரு தத்துவம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரே கரு தான். அந்த ஒரு கரு தான் பிரிந்து 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 பல உயிர்களாக பரிணமிக்கின்றன. அப்போ இதிலிருந்து நாம் எந்த ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகை இயக்குவது கடவுள். இந்த உலகம் முழுக்க ஒரு சக்தியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார். எல்லா உடலுக்குள்ளும் அவர் சக்தியாக, ஒளி பொருந்திய சக்தியாக, இயற்கை சக்தியாக இருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை வேணும்னா, இந்த உடல் அப்படிங்கிறது, இந்த உடலுக்குள்ள ஒரு இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி இந்த உடலுக்குள் இருக்கின்றது. அந்த சக்தியாகவே நான் இருக்கின்றேன். அப்போ மனதளவில் நமக்கு ஒரு பய உணர்வு வரக்கூடாது. இந்த பிரபஞ்ச சக்தி உலகம் முழுக்க இயக்கக்கூடிய அற்புதமான சக்தி, அந்த சக்தியினுடைய சின்ன துளி தான் நான். இதுவும் அதுவும் ஒன்று தான். அப்போ அந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தியாகவே நான் இருக்கின்றேன். அப்போ எதற்காக நம்ம பயப்படணும்? அந்த பய உணர்வு வரக்கூடாது. இது வெறுமனே சொல்கின்ற அந்த லெக்சர்னால அப்படியா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி, இது அனுபவமாக கைகூடணும். நான் சக்தியாகவே இருக்கின்றேன், நான் இயற்கை சக்தியாகவே இருக்கின்றேன், எனக்குள் அந்த சக்தியை உணர்கின்றேன். அதை உணர்வதற்கு தான் யோக பயிற்சிகள். அதை நாம் செய்கின்ற இந்த முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானத்தின் மூலமாக மனிதன் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக அவனது வாழ்க்கை வளமாக இருக்கும். அவன் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றியை கொடுப்பதாக இருக்கும். பய உணர்வு இல்லாமல் சிறப்பாக, வளமாக, நலமாக வாழக்கூடியவையாக இருக்கும். மனித பிறவியில் மனிதர்கள் தனக்குள் இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி தனக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து நான் யார் என்பதை முழுமையாக உணர்ந்துடணும். ஸோ அதற்கு தான் இந்த பிறவி. அப்போ நமக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன பயங்கள், சின்ன சின்ன கோபங்கள், இதையெல்லாம் நம்ம தாண்டி வச்சுட்டு நாம் இயற்கையினுடைய பெரிய சக்தியாக இருக்கின்றேன் அப்படிங்கிறதுல முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கணும். இப்போ இதெல்லாம் நமக்கு வருவதற்கு நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் நன்றாக இயங்கணும். அந்த எண்ணங்கள் நமக்கு பரிணமிக்கணும். நம்ம தொடர்ந்து சாதனை செய்யணும். அப்படி சாதனை செய்யும் பொழுது தான் நம்மை நாம் உணர முடியும். இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் நிறைந்திருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர முடியும். இப்போ அதனுடைய யோக பயிற்சிகள், செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் காண இருப்பது விக்ன முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை திறந்து கொள்ளுங்கள். மோதிர விரலை மடிச்சுட்டு அந்த நகைக்கண்ணுக்கு ஜஸ்ட்டு கீழே அந்த இடத்துல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை
மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இதில் நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை முடித்த உடனே ஒரு பஞ்சபூத தியானம் ஒன்று செய்ய போகிறோம். ஏன்னா கருவுரு தத்துவம் பிரபஞ்சம் முழுக்க நானாகவே பஞ்சபூதமாகவே நிறைந்திருக்கின்றோம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு தியானம் பண்ண போகிறோம். கைகளை தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 2 பேரும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இரு நாசி வழியாக 3 முறை. இப்போ உங்களது ஆழ் மனதை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அது நிலமூலகம், மூலாதார மையம், பஞ்சபூதத்தில் நிலமூலகம், முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். பிரிதிவின்னு சொல்லக்கூடிய நிலமூலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த அந்த அமைப்பு, அது நிலமூலகம். நிலத்தை அப்படியே அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். அப்படியே வயிற்று பகுதியிலுக்கு வாங்க, அது நீர் மூலகம். வயிற்று உள்பகுதியில் உங்களது மனதை நீர் மூலமாக, பஞ்சபூதத்தில் நீர் மூலகமாக அப்படியே தியானம் பண்ணுங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி நெருப்பு மூலகம், பஞ்சபூதத்தினுடைய அடுத்த இது நெருப்பு மூலமாக தியானம் செய்யுங்கள். இதயத்தினுடைய உள்பகுதி ஒரு பெரிய ஜோதி இருப்பதாக தியானம் செய்யுங்கள். அப்படி தொண்டை உள்பகுதி, அங்கே அப்படியே உங்களது மனதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காற்று மூலகம், மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. காற்றில் சப்தம் இருக்குது, ஸ்பரிசம் இருக்குது. சப்தங்கிறது மூச்சு உள்ளெழுக்கும் போது சப்தம் வருது, ஸ்பரிசம்ங்கிறது உணர்வு. இப்போ அப்படியே உங்களது மனதை தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச் அந்த காற்றில் இருக்கக்கூடிய சப்தத்தை பிரிச்சிட்டோம்னா, சப்தம் நின்றது ஆகாசம், வெட்டவெளி. தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், இந்த தியானத்தில் நிலம், வயிற்று, முதுகுத்தண்டுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அதுலேருந்து மேலே வந்த நீர், நெருப்பு, காற்று, காற்றிலேருந்து சப்தத்தை பிரித்தோம், தலைக்கு மேலே ஆகாசம். பிரபஞ்சம் முழுக்க அந்த ஆகாசம் வெட்டவெளி இருக்கின்றது. பிரபஞ்சம் முழுக்க, உலகம் முழுக்க நான் நிறைந்திருக்கின்றேன். மீண்டும் உங்களது மனசு அப்படியே முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதாரத்தில் நிலமூலகத்தில் கூர்ந்து தியானிக்கவும். முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியில். அப்போ இந்த உடலில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த 5 தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூத தன்மைகள் உடலில் இருக்குது. இந்த பஞ்சபூத தன்மைகள் தான் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றது. வெட்ட வெளியாக நான் இருக்கின்றேன். எல்லா இடத்திலும் நான் அந்த பஞ்சபூதமாக நிறைந்திருக்கின்றேன். இந்த உணர்வு நமக்கு இந்த பயிற்சி பண்ணும்போது, முழுமையாக தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது கிடைக்கும். இது நன்றாக கிடைப்பதற்கு நமக்கு வயிற்று உள்ளுறுப்புகள், சிறுகுடல், பெருங்குடல், அதில் அசுத்தங்களே இருக்கக்கூடாது. அதற்காக ஒரு சின்ன ஆசனம் பண்ண போகிறாங்க. ஹஸ்த தனுராசனம். பொறுமையாக கண்களை திறந்து போங்க. இதனுடைய ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதல்ல பொறுமையாக கூப்பிடப்படுத்துக்கோங்க. ஒரு 5 வினாடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க. ஒரு கை நல்லா பிடிச்சிக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த கைனால் அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை ஒரு கால் மடிச்சுக்கோங்க. ஒரு கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள்.
நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த பஞ்சபூத தியானம் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்புலையும் பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் சரியான தன்மையில் சரியான விகிதத்தில் இருக்கும். அப்போ உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், மனசாந்தம் கிடைக்கும். அந்த ஆகாயம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் முழுக்க நான் நிறைந்திருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த கருவுரு தத்துவம், அலை வேறு கடலில் கடல் வேறு கடல் அலை வேறு அப்படின்னு இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்றேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு கிடைக்கின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். நேயர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து சில நேயர்கள் கடிதம் மூலமாக சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, திரு ரவீந்திரன் கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. பொதுவாக பெண்களுக்கு வயதான காலத்தில் கூன் விழுந்து விடுகின்றது. அந்த கூன் விழும்பொழுது அவர்களுக்கு நிமிர்ந்து உட்காராத நிலை ஏற்படுகின்றது. வயது ஆக ஆக முதுகெலும்பு வளைந்து கொண்டே வருகின்றது. இதற்கு என்ன தீர்வுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒரு வயதானவர்கள் 60, 65, 70 வயது தாண்டியவர்கள் நாற்காலியில் அமரும் பொழுதே நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். தினமுமே காலையில் நாற்காலியில் உட்காந்து, ஏன்னா அவங்களால கீழே அமர முடியாது. நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துட்டு கைகளை மட்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே இந்த மாதிரி மெதுவாக கை சேர்த்துக்கிடணும். ஒரு 5 வினாடி முதல் 10 வினாடி இருக்கணும். மெதுவாக கைகளை கொண்டு வந்துடணும். நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டே முடிஞ்ச அளவு மீண்டும் மெதுவாக கைகளை பொறுமையாக கைகளை மேலே கொண்டு போகணும். மெதுவாக சேர்த்துக்கணும். ஒரு 5 முதல் 10 வினாடி இருக்கணும். மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி அவங்கள ஒரு நாளைக்கு 10 முறை, காலையில் ஒரு 5 முறை, மதியம் ஒரு 5 முறை, மாலை ஒரு 5 முறை, ஒரு நாளைக்கு 15 முறை மெதுவாக கைகளை கும்பிட சொல்லுங்கள். இப்படி மெதுவாக, சில பேருக்கு ரொம்ப வயதானவங்களுக்கு கைகளை கூப்பி கூட முடியாது, இவ்வளோக்கு மேலே போகாது, பரவாயில்ல, இந்த பொசிஷனில் அப்படியே இருங்க. ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கைகளை வரும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதுகுத்தண்டு, அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த தசை இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். ஸோ அதோடு சேர்த்து முத்திரையில் ஆதி முத்திரை, இதில் நல்ல மூச்சை உள்ளெடுத்து ஒரு 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு சாதாரண மூச்சில் 5 நிமிடம் இருக்க சொல்லுங்கள். ஸோ இந்த 2 பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் 60, 65, 70 வயது உள்ளவங்க இந்த மாதிரி கைகளை நல்லா மேலே கூப்ப முடியும் உங்களால். 50 வயதுலேருந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது அடிமுதுகிலிருந்து கழுத்து முதுகு வரைக்கும் அந்த முதுகுத்தண்டு திடப்படும், முதுகு தசைகள் இழக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ அவர்களுக்கு இன்னும் வயதாக கூன் விழாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.